என்சைக்ளோபீடியா, அதாவது 70-80களிலே வந்து உலக சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர். அண்ட் வாட் நாட் எல்லாருக்கும் யுகி சேது சார் ஆன் டு தி ஸ்டேஜ். இதுக்குள்ளே ஒரு 4வது ஜோக் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். And few words from you, sir. A Tamil poet to bring in, அதுதான் நம்மளுடைய அதாவது அது காதல் என்பது இன்னைக்கு டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30 எல்லாம் அந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது அந்த இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்னைக்கு ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. வெயிலுக்கு தான் காரணம். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதிரமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதனால நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் வந்து இன்ட்ரோல். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை எழுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா உனக்கு கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கணும். ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ். அது குறுக்கி 2வது படமாக கொடுக்குறது பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்க. இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டேரக்டர் முடிச்சு 4 பேர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்குது. இது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டேரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு டவுட்டாக இருக்குது. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசி நடிக்கிறது அப்படின்னு. இப்போ நான் யார்ட்டா மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலாம். Saravanan, I don't know if you are going to have any plans of acting, please let me know. And I can start music directing. You don't have plans for acting, huh? அது ஒரு இடம் வேக்கண்ட். அது மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்கு. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போட முடியல. அது ஸ்ருதி சேரல, தாளத்தில் வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிச்சு மியூசிக்னு. ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுறதுக்கு நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தாரு. இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சந்தீப் பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் கை. அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கம்மி வந்து ஒரு 5 பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கு அவர் தான் எடிட்டர். அங்கே ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 ஃபிலிம்ஸ். ஸோ அது ரொம்ப பொறுமையான ஒரு பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வரவேற்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் ஏ சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், உண்ட மேலே சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக பேச நம்மளை பற்றி வந்து பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் மேட் இம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ இன் அதர் 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் யூ நோஸ் எவ்ரி திங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் பண்ண எப்படி, அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க. நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்கடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் சட்டையை கேட்குறவங்க தான் சல்மான் கான் மாதிரி. அவனும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்தி வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்தப்ப தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்ன.
அவர் என்ன டா வச்சுக்கிறாருலாம் தெரியாது. அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டர் ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்கு, என்ன வச்சு ஒரு போஸ்டர் இருக்கு, அது பாருங்க. தட்ல அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது ஹேமந்த் ஜெகன், 2 பேரும் டேரக்டர்ஸ். பாருங்க எத்தனை வேலை ரெடியாக இருப்பாரு. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி உங்க படத்தில் நடிச்ச அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகாக சொன்னார். I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற இருக்கா, திலீப் ஆட்டே மதி, பயங்கரமான ஆளு மதி. அவர் வந்து கதிரோடைய அசிஸ்டன்ட். அவர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோட படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. So he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொல்ல நான் சொல்லியிருக்கேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக, உங்களுக்குலாம் போட்டி. ஏன்னா ஷீ so graceful when she talks, when she works, so pleasant. She gives you the atmosphere of, you know, a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthuses you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனரை கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுறை தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், என்னோட டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மட்டும் இல்லை. சரி, ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாருங்க, லென்த் ஆஃப் என்னோட ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே ஒன்றரை ஃபிலிம் தான். எப்பவுமே 1895 முதல் சினிமா காட்டும்போது ஜெரால் ஷார்ட்ஸ், தென் பிகம் ஒன்றரை. பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபிலிம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hours thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு கொஞ்சம் சாதுரியமாகி நம்ம we are started gaining short இது. I have a feeling this film will also, like cutely couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய பேச வந்திருக்கு. யாரோ விட்டு இந்த ப்ரொடியூசருக்கு நன்றி, அப்புறம் உத்தரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. டு மேக் படத்தை பார்த்துட்டு இது தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு தாட்டுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ ஓகே, நிறைய பேசணும். பட் வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லாரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அதோட இவ்வளோ கெஞ்சாங்களே கண்டிப்பாக பண்ணி அவனுக்கு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அவங்க அது ஒரு டெக்னிக்னு. அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லாரும் எனக்கு கை கொடுக்கும், நான் எழுந்து நின்று கை கொடுக்குறது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ். என்ன சொல்லுங்க, தேங்க்ஸ் டு யூ டூ. இங்கே வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்தணும். ஒரு சினிமா எடுக்கிறது ஒரு திறமை.